இன்ஃபினிக்ஸ் வந்து நோட் எட்ஜ் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் கூடிய லான்ச் பண்ணுறதா இருக்காங்க சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த இன்ஃபினிக்ஸோட நோட் எட்ஜ் வந்து ஆல்ரெடி ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த வீடியோவில் இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் தராங்க, ஸோ இன்ஃபினிக்ஸோட இந்த ஃபோன் வாங்கலாமா இல்லையா, இது நல்லா இருக்கா இல்லையா முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவில் போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. மூணு பில் குவாலிட்டி, அதாவது இந்த எட்ஜ் அப்படிங்கிற பேரை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறாங்க. 7.2 mm திக்னஸோட 186 கிராம் வெயிட் வருது. மற்றபடி ஸ்மார்ட் ஃபோனோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்கல. மேல் கலர்ஸை பொறுத்து 4 டிஃப்ரெண்டான கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதபடி பார்க்கும்போது லூனார் டைட்டேனியம், ஸ்டெல்லார் ப்ளூ, ஷேடோ பிளாக் மற்றும் சில்க் கிரீன் அப்படிங்கிற 4 கலர்ஸாக வருது. இதில் இந்த கிரீன் கலர் வேரியன்ட் வாங்கினீங்கன்னா மட்டும் நமக்கு வந்து இந்த லெதர் மாதிரியான ஃபினிஷ் வந்து பேக் சைடில் தரதா சொல்லியிருக்காங்க. மற்றபடியாக ஐபி ரேட்டிங் பார்க்கும்போது IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓரளவு நமக்கு லைட்டான மழை பெஞ்சிச்சுன்னா இது தாங்கும், ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி ஒரு டீசெண்டாக இருக்குது. அதே டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்க்கான 1.5K 3D AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. டிஸ்பிளேயோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைடில் கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. 120 ஹெட்ஸ் வரையும் நமக்கு ரிஃப்ரெஷ் ரேட்டும் கிடைக்குது. இது இப்போ இந்த டிஸ்பிளேக்கு 2160 ஹெட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஃப்ளிக்கர் ஆகாது. அதுபோல் இது பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. மற்றபடி டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து 700 நிட்ஸ் வரையும் டிபிக்கல் பிரைட்னஸும், HBM மோடில் 1600 நிட்ஸும், அதே பீக் பிரைட்னஸ் பார்க்கும்போது 4500 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் கிடைக்குது. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு 100% DCI-P3 கலர் காம்பர் சப்போர்ட் இருக்குது. டச் சாம்பிளிங் பார்க்கும்போது 240 ஹெட்ஸ் வரையும் வருது. டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனுக்காக நமக்கு வந்து கார்னிங் கோலா கிளாஸ் 7i அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்துறாங்க. மற்றபடி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க, டீசெண்டாக இருக்குது. ஸோ இப்போ இனிஷியலாக சொல்கிற ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது சூப்பரான டிஸ்பிளே தான் சொல்லணும். அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் மீடியாடெக் கூட Dimensity 7100 அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 2.4 GHz ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G610 அப்படிங்கிற GPU பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு 100 ரேங்க்குக்கு கொஞ்சம் மேலே வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் லைட்டாக பண்ணலாம். கேம்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா GPU பெரிய பவர்ஃபுல்லான GPU கிடையாது. ஸோ அதனால் இன்டர்வல் கேம்ஸ் வேணும் விளாடலாம், சில மிட் செட்டிங் கேம்ஸ் விளாடலாம், தவிர ஹெவியான கேம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க முடியாது. ஆண்ட்ராய்டில் கிட்டத்தட்ட 8,10,000 வரையும் இதோட ஸ்கோர் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் தராங்க. 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் தராங்க. ஸோ ரேம் வெர்ஷன் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அதாவது LPDDR5 RAM தராங்க. நல்ல டீசெண்டான ரேம் தான். ஆனால் ஸ்டோரேஜ் வெறும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீடிங் மற்றும் ரைட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது, குறிப்பாக ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது லாகின் நோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மைக்ரோ சீக்கிரக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. அடுத்ததாக ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் லேட்டஸ்ட்டான Android 16 பேஸ் பண்ண XY 16 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் என்னது அப்டேட்ஸை பற்றி பெருசாக தெரியல. ஆனால் செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் 5 வருஷம் தரதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் ஒரே ஒரு கேமரா தான், அதாவது ஒரு 50 மோஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது 1.8 அப்பச்சில் வருது, LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட. மற்றபடி வீடியோ கேப்சரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 4Kலாம் கேப்சர் பண்ண முடியாது. காரணம் இந்த சிப்போட லிமிடேஷன் அவ்வளோதான். ஸோ பெரிய லெவலில் பவர்ஃபுல்லான ப்ராசர் கொடுக்காத காரணத்தில் நமக்கு வந்து 2K ரெசல்யூஷன் வீடியோஸ் மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியும். அதுவும் 30 ஃப்ரேம் வரை தான் கேப்சர் பண்ண முடியும். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ லிமிடேஷன் வருது, காரணம் சிப்போட லிமிடேஷன் அவ்வளோதான். மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 13 மோஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது 2.2 அப்பச்சில் வருது. ஃப்ரண்ட் சைட் கேமரா மூலமாக நமக்கு வந்து 2K வீடியோ 30 ஃப்ரேம் வரையும் கேப்சர் பண்ணலாம். ஸோ கேமராஸை பார்த்தாச்சு. மற்றபடியாக இந்த ஃபோனில் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா IR சென்சர் இருக்குது, ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ஃபோனில் நெட்வொர்க்ஸ் பொறுத்தவரையும் நமக்கு 5G சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 5Gக்கான SNS சப்போர்ட் தராங்க. இது இப்போ Dual 4Gக்கான VoLTE, Bluetooth 5.4, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஃபாரினில் NFC இருக்குது, இந்தியாவுக்கு வரும்போது NFC வந்து கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரிஸை பற்றி பேசலாம். ஸோ சைஸ் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பேட்டரிஸ் வந்து கம்மி பண்ணல இன்ஃபினிக்ஸ். அதுக்கு பதிலாக இந்த ஃபோனில் ஒரு 6500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. பெரிய பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதுபோல் இந்த ஃபோனில் 10 வாட்டில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. சார்ஜரும் பாக்ஸில் தர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீடும் பார்க்கும்போது நமக்கு 50% சார்ஜ் 27 நிமிஷத்தில் யாரும் சொல்கிறாங்க. அதுபோல் இந்த ஃபோனோட பேட்டரி லைஃபும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 2000 சைக்கிள் தானதுக்கப்புறம் கூட இதோட பேட்டரி லைஃப் வந்து 80% வரை ரீட்டைன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இல்லை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஆடியோஸை பொறுத்தவரை நமக்கு இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தராங்க, அதுவும் JBL சப்போர்ட்டோட. ஸோ JBL ஆடியோ இருக்கிறதுனால குவாலிட்டியான ஆடியோ எதிர்பார்க்கலாம். இது இப்போ இந்த ஃபோனில் வந்து இன்ஃபினிக்ஸோட அல்ட்ரா பவர் சிக்னல் சொல்லிட்டு UPS 3.0 அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுக்குறா சொல்கிறாங்க. சிக்னலை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் AI டெக்னாலஜி சொல்கிறாங்க. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அது வந்து $200 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வருது. ஸோ இந்திய மதிப்பில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20,000 ப்ரைஸிங்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ப்ரைஸிங் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுவேன். அப்படியே இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆனப்போ பைலிங்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் இந்த ஃபோனை வந்து ஒரு 20,000 செக்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். சிப்பு மட்டும் கொஞ்சம் பவர் குறைஞ்ச சிப், அதுபோல் UFS ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த UFS 3.1 கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான சிப், அது மீடியாடெக் Dimensity 7300 மாதிரி சிப் செட் கொடுத்துருந்தா கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் ஒரு சின்ன நெகட்டிவ் மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸோட எட்ஜ் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.